நான் பேசுறது பின்னாடி இருக்கே கேக்குதா? யாரும் பேசாம இல்ல. அதுக்கான இன்னைக்கு வந்து மே 18 எல்லாருக்கும் தெரியும் தானே? மே 18 அன்னைக்கு வந்துட்டு முள்ளிவாய்க்கால் அப்படின்ற இடத்துல நிறைய பேர் தெரியல. ஏன்னா இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்க ஹர்னி டாக்டர்கிட்ட நான் வந்து மேதகு தலைவர்னு யார் மேம் அப்படின்னாங்க. அப்புறம் பிரபாகரனோடனே அவர் யார் மேம் அப்படின்னு கேட்டாங்க. ஸ்ரீலங்கால இருந்து ஸ்ரீலங்கா அங்க வந்து என்ன மேம் அங்க தமிழர்கள் போனாங்களா மேம் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு நாள் எனக்கு நெஞ்சே வெடிச்சிருச்சு. அதனாலதான் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வீடியோ எடுக்க வச்சிருக்கேன். அவங்க இதுல பிரேயர்ல கலந்துக்கிறதுக்கு அவங்க இதை தெரிஞ்சுட்டு கலந்துக்கிட்டோன்னு. நிச்சயமா நிறைய பேருக்கு தெரியவே இல்லை, இதை பத்தி ஒரு விழிப்புணர்வே இல்லை, யாருக்குமே இதை பத்தி புரிதல் இல்லை அப்படின்னு எனக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதுக்கு அரசியல் இருக்கணுமா தேவையில்லை. நம்ம வீட்டுல வந்து நம்ம பெரியவங்க யாராவது இறந்து போயிருப்பாங்க, நம்ம வீட்டுல ஒரு குழந்தைங்க தவறி இருக்கும். பொங்கல் டைம்ல எல்லாம் வந்து அந்த போகி அன்னைக்கு நாங்க குலசாமி கும்பிட போவோம். அந்த இடத்துக்கு போகும்போது ஆத்தங்கர ரோட்ல கல்லு மட்டும் வச்சிருப்பாங்க. படையில எடுத்துட்டு போவோம். எதுக்கு போவோம்னா நம்ம வீட்டுல இருந்த சின்ன குழந்தைங்களோட அவங்களுக்காண்டி புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் அங்க வச்சு எங்க ஊர் அம்பலூர் சைடுல அது பழக்கம். இறந்த அந்த குட்டி குட்டி குழந்தைங்க இருப்பாங்கல்ல நம்ம வீட்டுல, அவங்களோட ஆத்மாக்காக அவங்களுக்கு எங்களை மாதிரி புது ட்ரெஸ் போடணும் ஆசை இருக்குல்ல. கல்யாணம் ஆகாத சின்ன பிள்ளைங்க தான் போகணும். அதுக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்க வரைக்கும் அதுல எடுத்துட்டு போய் நாங்க போடுற புது ட்ரெஸ்ஸோட ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் வந்து எடுத்துட்டு போய் அங்க வச்சு அவங்களுக்கு எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து போட்டுக்குவோம். அந்த மாதிரி இலங்கையில 1983 இது சொல்லி கொடுக்கறதே ஹர்னி மேம்காக தான். இலங்கையில 1983ல ஆக்சுவலி முத இந்த போராட்டம் ஆரம்பிச்சது. என்னன்னா தமிழ் பேசுறவங்க தனியா அங்க சிங்களம் பேசுறவங்க இருந்தாங்க. அதுல வந்து தமிழ் பேசுறவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு உரிமைகள்லாம் பறிக்கப்பட்டதுன்னு சொல்லி செல்வான்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் முத அந்த போராட்டத்தை ஆரம்பிச்சாரு. அவர் என்ன பண்ணா அறவழியில தான் போராடினாங்க. அதுக்கப்புறம் தான் அது வந்துட்டு ஆயுத ஏந்தி போராட்டமாச்சு. மே 16, 17 நம்மளுக்கு அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ சம்திங் ராங்னு 2009ல நம்மளுக்கு அப்ப என்ன நடக்குதுன்னு தெரியல. நிறைய இப்ப பாக்குறோம் இசைப்பிரியா அக்காவெல்லாம் வந்துட்டு ட்ரெஸ்ஸே போடாம அவங்க வன்புணர்வு செஞ்சது எல்லாமே நம்ம இப்ப பாக்குறோம். இப்ப நம்மளுக்கு அந்த உணர்வுகள் இருக்கு. ஆனா வீட்டுல நம்மளோட முன்னாடி இருந்த நம்மளோட தமிழ் மாசமா இருக்கவங்க கர்ப்பமா இருந்தவங்க ஒரு தாய் வந்து இறந்து கிடக்குறான்னு தெரியாம பசியோட அழுத்தி ஒரு குழந்தை போய் அந்த தாயோட மார்பகத்துல பால் குடிச்சிட்டே இருக்கு. இறந்து அந்த குழந்தையும் அடுத்து அது அப்படியே இறந்து போறது. இந்த மாதிரி ஒரு இனமே அழிஞ்சு போச்சு. ஜீனோசைட்னு உலக இதுல போடுறாங்க. ஜீனோசைட்னா ஒரு இனப்படுகொலை. ஒரு ஆள் 2 ஆள் இந்த ஜாதி இந்த மதம்னு இல்லை, எல்லாமே நடந்தது. அவங்க இறந்துட்டாங்க. ஆனா இந்த நேரத்துல மாசமா இருக்கவங்க கை குழந்தையோட வயசானவங்க எல்லாரும் போய் அவ்வளவு மோசமா ஒரு இடத்துல இறந்தாங்க. கடைசியா என்ன பண்ணாங்கன்னா நோ ஃபயர் ஜோன் அனௌன்ஸ் பண்ணாங்க. மே 18ஆம் தேதி நோ ஃபயர் ஜோன்னா இந்த போர்ல உயிர் பிரிய மனம் இல்லாதவர்கள் இப்ப எல்லாருமே ஒவ்வொரு பொந்துக்குள்ள ஒளிஞ்சுக்குவாங்க. இப்ப காட்டுல ஒளிஞ்சிருந்த வீரப்பனை பிடிக்க முடிஞ்சதா? முடியல இல்ல. அந்த மாதிரி இலங்கையில ஒவ்வொரு பொந்துக்குள்ள மண்ணுக்கடியில குழி நோண்டி எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் போய் தேடி தேடி கொல்லவே முடியாது, கடைசி வரைக்கும் கொண்டு முடிக்க முடியாது. அவங்க அதுக்கப்புறம் மக்களோட மக்களா கலந்துடலாம். சோ உயிர் வாழணும்னு நினைச்சு அந்த பொந்துக்குள்ள போய் ஒளிஞ்சிருந்த எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தாதான் மொத்தமா கொல்ல முடியும். அப்ப என்ன பண்ணாங்க, அந்த மண்ணுக்கடியில ஸ்கூல் பிள்ளைங்க, இந்த சின்ன பிள்ளைங்க, குழந்தைங்க, வயசானவங்க எல்லாம் ஒளிஞ்சிருந்தவங்க எல்லாத்தையும் உங்க எல்லாருக்கும் போர் வேணாம், போர்ல சாக வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எல்லாரும் எந்திரிச்சு இந்த இடத்துக்கு வாங்க, முள்ளிவாய்க்கால் இடத்துக்கு வாங்க. அங்க வந்து உங்களை வந்து கொல்ல மாட்டோம், அது வந்து நோ ஃபயர் ஜோன் அப்படின்னு உலக நாடுகள்லாம் சொன்னதை நம்பி 2.5 லட்சம் பேருக்கு மேல வயசானவங்க, இந்த போர்ல கை போனவங்க, கால் போனவங்க, பெண்கள், மாசமா இருக்கவங்க எல்லாருமே வாழணும்ன்ற நம்பிக்கையோட அந்த இடத்துக்கு வந்தாங்க. அந்த 2.5 லட்சம் பேர் அங்க வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்க வந்து வெள்ளை ட்ரெஸ் போட்டு வச்சாங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் நீங்க ட்ரெஸ் ஃபுல்லா கழட்டிட்டு கையை தூக்கிட்டு அம்மனமா வரணும்னு சொன்னாங்க. ட்ரெஸ் ஃபுல்லா கழட்டிட்டு அம்மனமா வரணும்னு சொன்னப்ப எல்லா மாமனாரும் இருப்பாரு, அப்பாவும் இருப்பாங்க, மகனும் மகளும் இருப்பாங்க. அப்ப எல்லாரும் என்ன பண்ணாங்க, ட்ரெஸ் ஃபுல்லா கழட்டிட்டு கையை தூக்கிட்டு அதாவது சரண்டர் ஆனாங்க. அப்படி வந்தா அவ்வளோ பேரையும் மொத்தமா பாஸ்பரஸ் குண்டு போட்டு மொத்தமா காலி பண்ணிட்டாங்க, அந்த இனமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த வேலையில வந்து அப்ப எந்த தப்பும் பண்ணாம இந்த போர்ல அவங்க சம்பந்தம் கூட இருக்க மாட்டாங்க. நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு நம்மளோட அந்த தமிழ்நாடு ராமேஸ்வரம் அந்த பார்டர்ல இருந்து ஒரு 24-25 கிலோமீட்டர், நிச்சயமா அதோட தூரத்துல தான் நீங்க எல்லாம் வந்திருப்பீங்க. ஆனா அந்த உயிர்கள் பிரியும் போது இது நம்ம ஈரான்ல போர் நடந்தாலும் வருத்தப்படுறோம்.
நம்ம நம்ம எப்படின்னா நமக்காண்டின்னு இல்லை, எங்கேயோ ஒரு கண்ணுக்குட்டி செத்து போச்சு, ஒரு ஒரு என்ன சொல்றது மான் வந்து செத்துருச்சு, ஒரு சிங்கம் அடைக்கலம் கொடுக்குதுன்னா கூட அது ஏன்னு பார்க்க மாட்டோம். அப்பாடி இந்த சிங்கம் எவ்வளவு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிற இனம் தான் நம்ம. இதுக்கு நம்ம அரசியல் இருக்கணுமா, இதுக்கு நம்ம ஏதாவது இதை ஃபாலோ பண்ணுமா, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து அந்த பிரிஞ்ச ஆன்மாக்கள்லாம் இன்னைக்கு கடவுளோட சமூகத்துல பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும். இன்னைக்கு இனிமே அறப்போராட்டம் தான், இனிமே அரசியல் போராட்டமா தான் இது முன்னெடுக்க முடியும். அரசியல்ல ஏன்னா அன்னைக்கு என் கணவர் தான் இது ஃபுல்லா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க எனக்கு பேச. அப்ப என் கணவர் சொன்னாரு, மருது சகோதரர்கள் இங்க தூக்கிலிடப்பட்டாங்க, 350 பேர் கிட்ட கடைசி வரைக்கும் அவங்களோட இது ஃபுல்லா பிரிட்டிஷர்ஸ் கொண்டாங்க. அதுக்கப்புறம் பல 100 வருஷத்துக்கு கழிச்சாது இந்திய நாட்டுக்கு சுதந்திரம்னு ஒன்று கிடைச்சது. அந்த சுதந்திரம்னு ஒன்று கிடைச்ச உடனே அவங்களுடைய மரணம் வந்து நம்மளுக்கு இப்ப வீர மரணமா தெரியுது. ஒரு நாள் அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு நியாயம் கிடைச்சதுன்னா நம்மளுக்கு இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வீரமா உயிர் விட்டாங்கன்னு ஆயிரும். அந்த விடுதலையே கிடைக்கலன்னா அநியாயமா இப்படி இறந்து பரிதாபமா இருக்காங்கன்னு நினைப்போம். இந்த வேலையில அந்த குடும்பங்களை பிரிஞ்சு வெளிநாடுகள்ல ஃபுல்லா அகதிகளா, வெளிநாடுகள்ல ஃபுல்லா அடையாளம் இல்லாம இருக்கிற எல்லாரோட இடத்துலயும் கடவுள் துணையா இருக்கணும், அவங்கள சுத்தி பாதுகாப்பாலே இருக்கணும், அவங்க எல்லாம் நிம்மதியா வாழணும். நம்மளாம் போராட கூட இல்லை, வேடிக்கை பார்த்த நம்மளுக்கே இவ்வளவு எமோஷனலா இருக்கு. அம்மா பிரிஞ்சு அப்பா பிரிஞ்சு இவங்க இருக்காங்களா உயிரோடு இல்லையான்னு தெரியாம வீடு விட்டு ஊரை விட்டு நாடை விட்டு போறாங்க. சோ அந்த ஒரு துன்பம், இந்த மாதிரி நம்பிக்கையான இந்த இன்னைக்கு வந்துட்டு கடவுளே ஒரு குழந்தைய கொடுத்துருக்காங்க. இந்த குழந்தைகள்லாம் வளர்ந்து வரும்போது இதெல்லாம் நம்ம சொல்லும் போது அந்த கதைகள் வந்து வீர கதைகளா இருக்கணும். நிச்சயமா வந்து அந்த கதைகள்லாம் வந்து எப்படி இருக்கணும்னா இவங்களுக்கு இவங்க நம்ம எப்படி மருது சகோதரர்கள் சொல்றோமோ அந்த மாதிரி இவங்களுக்கு அந்த கதைகள்லாம் நம்ம சொல்லணும். நிச்சயமா அது நடக்கும்னு நம்ம வேண்டிக்குவோம். இந்த டைம்ல வந்துட்டு நம்மளால என்ன பண்ண முடியும்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து விளக்கு எல்லாருமே வந்து கேண்டில்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் ஏத்தோம் மேட்ச் பாக்ஸ். அப்படியே எல்லாரும் கையில கேண்டில்ஸ் கொடுத்துருங்க. ஸ்டாஃப் எடுத்து கொடுங்க, எல்லா பேஷண்ட்ஸ் கையில. எல்லாருமே கேண்டில் ஏத்திடுவோம். சும்மா ஜஸ்ட் பக்கத்துல உடனே எடுத்துருங்கடா கொஞ்ச நேரத்துல. இந்த ஒரு நிமிஷம் நம்ம அவங்க எல்லாம் நினைச்சு அவங்களுக்காண்டி ப்ரேயர் பண்ணிக்குவோம். அவங்களுக்கு வேர்க்குது செல்லத்துக்கு. நீங்க ஸ்டாஃப் எல்லாம் வந்து எல்லாம் 4 பேர் சேர்ந்து ஏத்திருங்க. பேஷண்ட்ஸ்க்கு எல்லாத்தையும் எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணதுக்காக நன்றி. நம்மளுக்கு ஒரு மனசு ஒரு திருப்தி இருக்குல்ல, நம்ம அட்லீஸ்ட் நம்ம அவங்களுக்கு என்ன செய்ய போறோம்ன்றது பார்த்தா நம்ம ஒண்ணுமே செய்யல, அட்லீஸ்ட் நம்ம இன்னைக்கு அவங்கள நினைச்சுக்கலாம்ல. அதுக்காக தான் வரலாறு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் தானே, ஹந்தி மெமரி இருக்கக்கூடாது.
அந்த சைடுல கீழே காட்டி இந்த இந்த போட்டோ வந்து செஞ்சோலை போட்டோங்க. இது நான் சொல்லவே இல்லைல்ல. இந்த போட்டோ வந்து செஞ்சோலை போட்டோ. ஸ்ரீலங்கால இருந்து எனக்கு ஒரு பேஷண்ட் கொண்டு வந்து கொடுத்தாங்கங்க. அவர் வந்து நம்ம தலைவர் மேதகு பிரபாகரன் அவங்க. அவரோட முகம் தெரிஞ்சா இந்த வீடியோ பிளாக் பண்ணிடுவாங்க. அங்க நடுவில் இருக்கிறது அவர் தான். நான் இந்த வீடியோ கட் பண்ணி எடுத்து காமிக்கிறேன். அவரோட முகம் தெரிஞ்சதுன்னா வீடியோ வந்து நம்மளுக்கு ஃபேஸ்புக் எதுலயும் போட முடியாது. உலகம் முழுக்க வந்து இது சுதந்திர போராட்டம் மாதிரி போராட்டமா சொல்லல, ஒரு தீவிரவாத அமைப்பா மாத்திட்டாங்க. ஸோ அவங்க அந்த அவரோட இந்த டே, இந்த மே 18 அன்னைக்கு தான் அவர் வந்து உயிரோட இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதோட தான் போர் நிறைவடைஞ்சது. அதை அப்படி இழுத்து வச்சிருங்க. பக்கத்துல பக்கத்துல வச்சீங்கன்னா தான் அடுத்தடுத்து வைக்க முடியும். தள்ளி தள்ளி வச்சீங்கன்னா ஆஷா பர்வீன், ஆஷா பர்வீன் வாங்க பாவல வாங்க. நீங்கெல்லாம் தெரியல ஒண்ணுமே ஆரம்பிச்சு கொண்டதா அப்படி இல்லை. இந்த டேஸ்ட் தெரியாவும் ஆசை தெரியாவும் உட்காந்துக்கிட்டு அப்படியே கை வையடி. ஆமா உட்காந்துக்கணும், உட்காந்துக்கிட்டு அப்படியே